உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியாகமம் 12:2, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த மார்ச் மாத வாக்குத்தத்தம் அதுதான். தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, உங்களை கை காமிச்சு தான் சொல்கிறாங்க, உங்களை நோக்கி தான் இந்த வசனம் வருது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வேறு யாரையும் பார்த்து சொல்லலைங்க, உங்களை மட்டும்தான் பார்த்து சொல்கிறாங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவருடைய கை உங்களை நோக்கி தான் நீட்டிகிட்ருக்குது. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். யாராவது நமக்காக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா? என்கிட்ட தேவன் இன்னைக்கு பேசுவாரா, ஏதாவது செய் தருவாரா, ஏதாவது ஒரு நன்மை தருவாரா? அப்படி தான் நம்ம ஏக்கமாக இருக்குது. அதனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆசீர்வாதமாய் தான் இருப்ப, அதனால் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டே சொல்லிடுறார், நீ ஆசீர்வாதமாக தான் இருப்பாய். அப்படி எதிர்பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் வச்சுப்பாருங்க. இதை விட வேறு என்ன வேணும்? வியாதியோடு இருக்க மாட்டீங்க, வறுமையோடு இருக்க மாட்டீங்க. வீடு ஃபுல்லாக சண்டைங்க, எங்கள் வீடு ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் சண்டை. அப்படி இருக்க மாட்டீங்க. கடனோடு இருக்க மாட்டீங்க. எப்படி இருப்பீங்கன்னா, ஆசீர்வாதத்தோடு இருப்பீங்க. ஏன்னா தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும், உங்கள் குடும்பத்து மேலே இருக்கும், உங்கள் பிள்ளைங்க மேலே இருக்குங்க. கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும், உங்கள் வீட்டு சமையல் அறையில் கூட இருக்கும், கிச்சனில் கூட இருக்கும். எல்லா இடத்தையும், உங்களுக்கு சொந்தமான எல்லா பகுதிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழிலில் இருக்கும், உங்கள் மாவு பசைகிற பாத்திரம் முதல் கொண்டு அவர் ஆசீர்வச்சிருவாருங்க. இட்லி மாவு ஊற்று வைக்கிறோம்ல, அந்த பாத்திரத்தை கூட விடல, அதை கூட நான் ஆசீர்வச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாருங்க. நீங்கள் ஈசாக்குக்கு 2 பசங்க. ஈசாக்குக்கு ஆசீர்வதிக்கணும்னு யார் மேலே எண்ணம் போச்சு? ஏசா மேலே மட்டும்தான் எண்ணம் போச்சு. பெரிய பையன் மேலே தான் அன்பு. மனசார அவன் அப்படி தான் நினைக்கிறான், ஐயோ நம்ம பெரிய பையனை ஆசீர்வச்சிடணும், நம்ம சாகிறதுக்கு முன்னாடி பெரிய பையன் ஆசீர்வச்சிட்டு போயிடணும். சின்ன பையனை பற்றி கவலையே இல்லை. சின்ன பையனை மனசார கூட அவன் மனசில் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. மனசார பெரிய பையனை ஆசீர்வச்சிட்டு போயிடணும்னு நினைக்கிறான். அது தேவன் சும்மா விடலை. தேவன் என்ன பண்ணார்? யாக்கோபை ஆசீர்வதிச்சார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம் சொன்னார். உங்களை மனசார அவர் ஆசீர்வதிக்கிறாருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய எல்லா விஷயமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஐயோ எங்கள் வீட்டில் ஏதோ சாபம் இருக்குது போலங்க, யாரோ ஏதோ செய்து வச்சுட்டாங்க போல், எதுவுமே இருக்காது. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுதுல்ல. யாரும் எதுவும் உங்களுக்கு விரோதமாய் செய்ய முடியாதுங்க. உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். எல்லா இடத்துலையும் நீங்கள் இனிமேல் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஏன்னா தேவனே உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை இந்த மார்ச் மாதம் நீங்கள் ஆசீர்வாதமாக வச்சுப்பீங்க, நல்லா வச்சுப்பீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை
பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சாமி, 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசி முழிச்சவங்க கிளம்பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.